யாருமே இல்லாத வீட்டுக்குள்ள ஒரு மர்டர் கேஸ். இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தன் இருக்கானா நம்புவீங்களா? வெல்கம் பேக் டு வீக்லி வைஸ் அஃபிஷியல் சேனல். பெஸ்ட் மூவிஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டார்க் இந்த ஃபிலிம்ல முழுக்க முழுக்க ஒரு கோஸ்ட் த்ரில்லரை பேஸ் பண்ணி எடுத்துட்டு போகணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. 2 மணி நேரத்துக்குள்ள அந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. பாக்யராஜ் சார் தான் அந்த வீட்டோட ஓனர்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்ததுன்னா, ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்கள ஒருத்தர் கொலை பண்ணிட்டான்னு சொல்லி இந்த ஃபிலிம்ல காட்டுறாங்க. இதுல என்ன ஒரு கணக்குனா, அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை அவங்க ட்ரை பண்ணி தவறுதலா நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த பொண்ணை வச்சு நடக்குது. அந்த பொண்ணு தான் அந்த கொலையெல்லாம் பண்ணிச்சுன்னு சொல்றாங்க. இவ்வளவு விஷயம் சொன்னாங்களே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல என்னடானா, அந்த வீட்டுல எல்லாருமே செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி செகண்ட் ஹாஃப்ல காட்டுறாங்க. அப்ப அதுக்குள்ள இருந்த ஒரு ஆள் என்னடானா, அவனும் அவ்வளவுதான் இறந்துட்டான். அந்த வீட்டுல ஒரு ஆள் வாடகைக்காக கேட்டு வந்தான். அவனும் இறந்துட்டு தான் சொல்றாங்க. முழுக்க முழுக்க ஒரு மர்மமாவே இருக்குது. பேய் படம்னு சொல்லி காமிச்சிட்டீங்க. அங்க இருந்த 3 பேர் ஏற்கனவே இறந்துட்டாங்க. ஓகே, அப்ப கீழ இருந்து ஹவுஸ் ஓனரும் அவங்களுடைய பொண்ணு வந்ததா சொல்றேன். அந்த பொண்ணு எப்படி இறந்துட்டாங்கன்னு சொல்லி நியூஸ்லயும் வருது. அப்ப எப்படி அந்த ஆள் ஒரு ஆள் போய் தங்கினா அவனும் இறக்குறானா இல்லையா அப்படின்னு போகக்கூடிய ஒரு பிலிம் தான் டார்க். அந்த அளவுக்கு பயமுறுத்துற சீனா எதுவுமே இல்ல. செகண்ட் ஹாஃப்ல தான் சொல்றாங்க, அந்த வீட்டுல இறந்தே பல வருஷம் ஆகுது, யாருமே அங்க இல்ல அப்படின்னு சொல்லி. அங்க இருந்து உயிர் தப்பிச்சு வந்த ஒரே ஒரு ஆள் தான் அங்க போய் ஒரு 3 மாசம் தங்குறேன்னு சொன்னான் பாத்தீங்களா, அவன் ஒருத்தன் மட்டும் தான். அவனுக்கு அப்புறம் தான் புரியுது அங்க யாருமே இல்ல, நம்ம மட்டும் தான் தனியா இருந்ததுன்னு பேசிட்டு இருக்கோமா. அவன் என்ன ஒரே வார்த்தை சொன்னான்னா, இந்த பேய்க்கு அது மேல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி நான் தங்கி காட்டுறேன்னு சொல்லி சொன்னவனே பயத்துல கதி கலங்கி மூத்திர ஒரு நிலைமையில இருக்கான். இதுதான் படத்துல இம்பாக்ட் பண்ற மாதிரி எதுவுமே இல்ல. பாசிட்டிவ்னா, யாருமே இல்லாத இறந்து போன ஒரு விஷயத்த காமிச்சு இப்ப யாருமே இல்லாம அவனோட கனெக்ட்ல இருக்காங்கன்னு சொல்லி காமிச்சாங்க பாத்தீங்களா, அது ஒரு பாசிட்டிவ் சொல்லுவாங்க. படத்துல ஸ்பாய்லர்ஸ்னா கதை இன்னும் கொஞ்சம் நரேஷன் பண்ணிருக்கலாம். அந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணவே இல்லை இப்படின்னு தெளிவா சொல்றேன். நீங்க சொல்லுங்க, இந்த பிலிம்ல எதை சேஞ்சஸ் பண்ணிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க?